ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிஷிஸ் ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே சேஃபாக சூப்பராக இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான டே. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிஷியோட பர்த்டே. ஸோ அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அண்டு இன்றைக்கி வந்துட்டு செலிப்ரேஷன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, சிம்பிளாக நாங்கள் 3 பேர் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒமிக்ரானோட தாக்கமெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்குது, அதனால நாங்கள் யாரையும் இன்வைட் பண்ணல. ஸோ ஒரு சிம்பிளான கேக் கட்டிங் ப்ளஸ் ஃபுட் எல்லாம் சேர்ந்து பிரிஷியோட பர்த்டேவை நாங்கள் இங்கே வீட்டில் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Happy birthday to you. Happy birthday to birthday. Happy birthday to you. Make a wish. Are you 1? Are you 2? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Are you 7? Are you 8? Are you 9? Are you 10? Yes. Yeah. Blow it, baby. Blow it. Okay. Cut the cake. I am not going to eat that whole cake. Many more happy returns of the day, Prishi. One more? No, one more. ஓகே, பாப்பாவோட பர்த்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்கோம். அதுவும் வந்து தந்தூரி சிக்கன் பிரியாணி. கம்மிங்க. அண்ட் இதை வந்து இப்போ பாப்பா சாப்பிட போகிறாங்க. பாப்பா சாப்பிட்டு அவங்க ஃபீட்பேக் சொல்ல போகிறாங்க. டேடி பண்ண பிரியாணிங்கிறதுனால பாப்பா சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறாங்க. Is it something out of 10? Yes, you can say. You can say out of 10, out of 10, out of 100, எப்படி வேணா சொல்லலாம். 5. 5க்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். இது வந்து ரைத்தா பாப்பா ஆனியன் அண்டு குக்கும்பர் மிக்ஸ் பண்ணி இருக்குது. அதனால பரவாயில்ல, சாப்பிடலாம், நல்லா தான் சாப்பிடுங்க. அண்ட் சம் ஆப்பிள் ஆஸ் வெல். ஓகே, குட். ஓகே பாப்பா, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு டேடி பண்ண பிரியாணி. என்னப்பா இது? சாப்பிட்டு சொல்லுங்க. பக்கத்தில் வச்சுக்கோங்க தட்டை. எனக்கெல்லாம் கிடையாதா? மம்மிக்கெல்லாம் கிடையாது. மம்மிக்கு வந்து மம்மி சாப்பிட்றத பார்ப்போம். ஓகே, நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. How is it, baby? Good. How much rating you are going to give out of 5? 4. 4. Oh. Why you reduced 1? ஸ்பைசினஸ், பாப்பாக்கு வந்து ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றது. நீங்க சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு சொல்லுங்க. நீங்களே செஞ்சதை நீங்களே சாப்பிடுங்க. நான் செஞ்ச நானே சாப்பிட்டு நானே ரிவ்யூ கொடுக்குறேன். பார்த்தீங்களா இப்படி இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து என்னையை சாப்பிட சொல்லி நீங்கள் வந்து கேட்டுக்கணும். வீடியோ இருக்கிற சொல்லி நீங்கள் தான் வர மாட்டீங்க. சாப்பிட்ற ஆர்வத்தில் நான் இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறது? சொல்லுங்க எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு காரம் இல்லை பாப்பா, ஆனால் உனக்கு அது கொஞ்சம் காரமாக ஃபீல் பண்ணுற. நீ பிரியாணி சூப்பராக வந்திருக்கு நிஜமாலுமே. நான் வீடியோக்காக சொல்ல, நிஜமாலுமே பிரியாணி அருமையாக வந்திருக்கு.
for that. 5, 4, 3. ஏன் பிரியாணிக்கு நான் 5 தான் 5 out of 5. சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. ஓகே. ஒரே ஒரு இது என்னன்னா கொத்தமல்லி மட்டும் மறந்துட்டேன். அதனால கொத்தமல்லி இல்லை வீட்டில், இல்லைன்னா அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். That video is 9 out of 10. We don't have கொத்தமல்லி. ஓகே, சீத பிரியாணி சரி சூடு ஆடுறதுக்குள்ளே நானும் சாப்பிடுகிறேன். அப்புறம் திருப்பியும் பார்க்கலாம் டெசர்ட் வரும்போது. ஓகே ஓகே, டெசர்ட் வந்து Do not say dessert here. யா, இட்ஸ் a suspense. It's a suspense. Okay. Secret, not suspense. It's a secret. I mean, you're going to reveal it anyways. Yeah. ஓகே, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு பாப்பா பர்த்டேக்காக ஸ்பெஷலாக நீங்கள் வந்து சிக்கன் டிக்கா பிரியாணி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து சாப்பிட்டு சொல்லலாம். பாப்பா வந்து 5க்கு 4 கொடுத்துருக்கா, ஏன்னா வந்து காரம் இருக்குது அப்படின்னு. Out of 5. 5. சூப்பராக இருக்கு. Yeah, what do you think? சான்ஸே இல்லை. எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. சூப்பர். நான் எக்ஸ்பர்ட் தான்ப்பா. ஒரு பேஸ் பிரியாணி சொல்லி கொடுத்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லா பிரியாணியும் சூப்பராக செய்கிறீங்க. கிரேட். பாத்தியா, கிரெடிட் சந்து வாக்கில் சிந்து பாடி அப்படியே நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கிரெடிட் அவங்க வாங்கிக்கிறாங்க. பாத்தியா, சான்ஸே இல்லை. நீ அடுத்தடுத்து வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க வீட்டில். அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஒன்றா. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ முட்டை சாப்பிடலாமா? முட்டையில் என்னமா டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது? முட்டையில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுமா. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் ஒன்று இருக்குது. அப்படியா? இல்லை, பாருங்க, அந்த பிரியாணியை, அந்த ரைஸு, அந்த முட்டை, கொஞ்சோண்டு சிக்கன் வச்சு எடுக்கணும். என்ன அங்கே நின்று எடுக்கக்கூடாது. அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் சாப்பிட்றத காட்டுறேன். கொஞ்சோண்டு முட்டை, சிக்கனு, பிரியாணி, அதுக்கப்புறம் அது மேலே ரைத்தா. ரைத்தா இதெல்லாம் வச்சு வாய்க்குள்ள போயிருமா? ஓகே, ஸோ இப்போ அப்படியே எடுத்து சூப்பர். அடுத்த டெசர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்னு என் பொண்ணு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபலூடா. ஸோ அதுதான் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான், பட் வந்து ஜெல்லி மேக் பண்ணணும். அண்டு இது வந்து பாலில் வந்து கொதிக்க வச்சு எய்தர் நீங்கள் வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை கோல்டாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் அது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் என் பொண்ணு சீக்ரெட்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ பாருங்கள், அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பாப்பாவோட பர்த்டேக்கு பண்ண டெசர்ட். ரிஷியோட பர்த்டே வந்து சிம்பிளாக சூப்பராக ஒரு கேக் கட்டிங் ப்ளஸ் ஒரு ஒண்டர்ஃபுல்லான தந்தூரி சிக்கன் பிரியாணி அண்ட் ஃபலூடா ஸ்வீட்டோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிரிஷிஸ் ஹோம் இன் லண்டனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.